ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்னா அவக்காடோ மில்க் ஷேக் தான். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பழம் கிடச்சிச்சின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அவக்காடோ மில்க் ஷேக் செய்ய போகிறோம். இந்த பழம் பச்சை கலரில் இருக்கும். இது பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா நல்லா பழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துட்டு உள்ளாரக்க நல்ல சதைப்பகுதி இருக்கும். உள்ளாரக்க ஒரு பாக்கு சைஸில் சீடு இருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு அந்த வெண்ணெய் மாதிரி நல்லா அழகாக வரும் அந்த சதை. அதை எடுத்து நம்ம தனியாக ஒரு எண்ணத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ மில்க் ஷேக் செய்யலாம். இது ப்ரௌன் கலர் சீனி போட்டிருக்கேன், ப்ரௌன் சீனி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மில்க் ஷேக்கு, ஜூஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சீனி, சர்க்கரை இல்லைன்னா வெள்ளைப்பாகு இந்த மாதிரி சேர்த்து குடிக்கிறது ஹெல்த்தி. அதனால் இது சேர்த்துருக்கேன். இது பவுடர் ஆக்கிக்கலாம். பவுடர் ஆக்கிக்கிட்டு அப்புறமேல் கலந்துக்குவோம். அதுக்கு நம்ம அதை மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு சாக்லேட் சிப்ஸும், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு கொஞ்சம் அப்படியே வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப போட்டாலாம் எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். மில்க் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்குவோம். எங்கள் வீட்டிலலாம் செஞ்சாலும் எதையுமே ரொம்ப சாப்பிட்ற ஆளுங்கெல்லாம் கிடையாதுங்க. அதனால் கொஞ்சமாக கரெக்டாக செய்கிறேன். பாருங்கள், இதை ஊற்றி இப்போ நான் ஒரு 2 பேருக்கு செய்கிறேன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த அவக்காடோ அப்படி நம்ம பழுக்காமல் கொஞ்சம் காய் மாதிரி இந்த பச்சை கலரில் இருந்துச்சுனாக்கா அப்படி நேராக அப்படி இது பண்ணிவிட்டு பாருங்களா, இது நல்லா பழுத்துருச்சுங்க. உள்ளர அப்படி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. பாருங்க, அப்படியே இது வலிக்கிட்டு போகுது பாருங்கள். வெண்ணெய் மாதிரி பாருங்கள். ஸ்பூன்லேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அப்படி தான் அதை எடுத்து போட்டு நம்ம மேஷ் பண்ணி அப்படியே அதிலே பால் மாவு போட்டு அப்படியே சீனி போட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம மில்க் ஷேக்கு இப்போ அடிக்க போகிறோம். மில்க் ஷேக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரி, இதை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஊர்லலாம் குற்றாலம் அங்கங்கே கிடைக்கும் போல இருக்குது. இப்போ ஊரில் எல்லா பக்கமும் மேக்ஸிமம் சென்னையில் அங்கங்கே எல்லா பக்கமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பழம் போட்டாலே 3 பேர் குடிச்சிடலாங்க மில்க் ஷேக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இது. ஆனால் இது சும்மா சாப்பிடும்போது ஒரே பிளாண்டாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சோண்டு அந்த பால் மாவு பாலில் போட்டு நம்ம மில்க் ஷேக் அடித்து குடித்தோம்னாக்கா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம செய்வோம். பாருங்கள், அவக்காடோ தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு உள்ளார அந்த சீடை எடுத்துட்டேன். பாருங்கள், இப்படி தான் பாக்கு மாதிரி இருக்கும். எடுத்துட்டா நல்லா பழுத்துருச்சு இந்த பழம். பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது ரொம்ப க்ரீமியாக வரும். அதனால தான் அந்த 1 கிளாஸ் பாலில் போட்டாலே அது நல்ல க்ரீமியாக வரும். க்ரீமியாக அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும். அதனால் இதை போட்டுட்டு இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். அப்புறமேலு பால் ஊற்றி அடுத்து கண்டென்ஸ் மில்க் ஊற்றி அடிப்போம். அது பாருங்கள், இந்த ப்ரௌன் சீனி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு அப்புறம் கலந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ அரைச்சிப்போம் மிக்சியில் போட்டு. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அப்பயும் இது கொஞ்சம் நல்லா 1-2 தான் அரைப்படும். ஒரு 2 தடவை உங்களுக்கு ரொம்ப அப்படியே கொலன்னு ஃபுல்லாகவே அரைஞ்சி வேணும்னா அது பாருங்களேன், இப்படி தான் நான் அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். இதில் நம்ம கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்குவோம். நமக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாங்க. கண்டென்ஸ் மில்க்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அது போல் ஊற்றிக்கலாம். இதிலே நம்ம பால் ஊற்றி அடிச்சுக்கலாம். பால் ஊற்றி அடித்தோம்னா நல்லா இன்னும் க்ரீமியாக வந்துடும். அப்புறமேல் கடைசியாக சீனி போட்டு நம்ம கலக்கிக்குவோம். பாருங்கள், அந்த ஒரு கிளாஸ் மில்க்கு அந்த ஒரு பழம் போட்டு தான் அடித்தேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் மாதிரி. பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், கொஞ்சோன்னு அடித்தது. இது நாங்கள் 3 பேருமே குடிச்சிடலாம் போல இருக்குது. அவ்வளோ வந்துருச்சு. இது அவ்வளோதான் ஃபில்லிங்காக இருக்கும். 1 போட்டு மில்க் ஷேக் பண்ணாலே போதும், சரியான ஃபில்லிங்காக இருக்கும். இது
ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. இதில் நமக்கு இன்னும் வந்து கிராண்டாக வேணும்னு சொன்னாக்கா நம்ம நட்ஸு போட்டு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போட்டு அடித்து சாப்பிட்லாம். ஆனால் அதெல்லாம் வந்து சாப்பிட முடிஞ்சால் அதை சாப்பிட்லாம், இல்லைனாக்கா இந்த மாதிரியே இது சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஒரு கப்பு குடிச்சிட்டாலே ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து மேஷ் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. அதனால் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சீனியை இதை ஒரு ஏனத்தில் ஊற்றிக்கிட்டு சீனி போட்டு இப்போ கலக்கி நம்ம சாப்பிடுவோம். இப்போ அந்த ப்ரௌன் சுகர் அடித்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டேன். அதை பாருங்கள், பாதி தான் போட்டிருக்கேன், எனக்கு தேவையான அளவு. செம்மையாக இருக்குது, சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த பழம் தனியாக சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிளாண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மில்கோடு சேர்த்து போட்டு அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை வந்து கிளாஸில் ஊற்றி எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கிளாஸ் வச்சாச்சு, மாதிரி பிளைன் கிளாஸ் வச்சு அந்த பாருங்கள் எப்படி க்ரீமி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. இது ஒரு கப்பு, பெரிய கப்பு, இதை அப்படியே ஒருத்தவங்க குடிக்க முடியாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுவோம். அப்படி சாக்லேட் சிப்ஸு, நட்ஸு, யாராவது வந்து அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து அழகாக அப்படி வச்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து. கலர் பாருங்களேன், அப்படியே பிஸ்தா கலரில் செம்மையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அந்த கன்சிஸ்டன்சிலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் மில்க் ஷேக் போட்டு சாப்பிடுங்க. அவகேடோ கிடச்சிதுனாக்கா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது கிடச்சிச்சின்னா வாங்கி கட்டாயம் சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதே போல் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ஜாய் த டிஷ். தேங்க்யூ.